டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இரு எண்களின் மீச்சிறு மடங்கு 180 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அந்த எண்களின் மீ போ வா ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் டிவைட் ஆகும், மீதியின்றி வகுப்படும். ஸோ இங்கே கொடுத்துருக்க 180ங்கிற நம்பரை இந்த 4 ஆப்ஷன்ஸ்னாலையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். எந்த நம்பரால் அது மீதியின்றி வகுப்படவில்லையோ அந்த நம்பர் தான் அதோட ஹச்சிஎஃப் ஆகாத நம்பர். இப்போ கொடுத்துருக்க எல்சிஎம்மை ஃபஸ்ட்டு ஆப்ஷனால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 180/45ன்னு போடுறோம். முதல்ல 3வது வாய்ப்பாடில் போட்டால் கீழே 15 வருது, மேலே 60ன்னு வருது. மறுபடியும் 15வது வாய்ப்பாடில் போட்டால் கீழே 1 மேலே 4ன்னு வருது. ஸோ இது வந்து கரெக்டாக டிவைட் ஆகுது, மீதியின்றி வகுப்படுது. ஸோ அடுத்த நம்பருக்கு போகலாம். 180 கொடுத்துருக்காங்க. அதை வந்து 2வது ஆப்ஷன் 60ஆல் நம்ம வகுத்தோன்னா ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 6 6 3 6 18. இதுவும் மீதியின்றி வகுப்படுது. ஸோ இது வராது. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். 180/75ன்னு போடுறோம். இது 5வது வாய்ப்பாடில் அடித்தோன்னா கீழே 15 வருது, மேலே 36ன்னு வருது. மறுபடியும் 3வது வாய்ப்பாடில் அடித்தோன்னா கீழே 5ன்னு வருது, மேலே 12ன்னு வருது. ஸோ 12/5ன்னு வருது. 12 வகுத்தோன்னா நம்மளுக்கு மீதி 2ன்னு வருது. ஆனால் ஹச்சிஎஃப் அந்த நம்பர் இருந்ததுன்னா மீதி வந்து 0 தான் வரணும், மீதியின்றி வகுப்படணும். ஆனால் இங்கே 2 வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் தான் அதோட ஹச்சிஎஃபாக இருக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 75.